சரிகமபா நேர்முக தேர்வுல எஸ்பி சரண் அவர்களுக்கும், ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் சண்டை வந்திருக்கு அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 சமீபத்தில நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அத தொடர்ந்து சரிகமபா சீனியர்ஸ்க்கான ஆடிஷன் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் ஞாயித்துக்கிழமை பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான ஆடிஷன் வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஆடிஷன்ல ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ பேருமே ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. இதில மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும், எஸ்பிபி சரண் அவர்களுக்கும் இடையில வாக்குவாதமே வந்திருக்கு. யார செலக்ட் பண்ணலாம், யார செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. சரிகமபாவ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிஷன் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய ஆடிஷன்ல 50லேருந்து 80 பேர் தான் லிமிட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் வந்து பாடுனாலும் அந்த டைம் சூப்பரா பாடுறவங்கள அவங்க வந்து செலக்ட் பண்ணிருவாங்க. ஆனா பாண்டிச்சேரிய பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. அவங்கள யார செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 60க்கு அப்புறம் செலக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பாண்டிச்சேரிக்கான செலக்ஷன் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ரொம்பவே சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. அண்ட் அப்படி ஒரு சிலர்ல வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இவங்கள வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. எஸ்பிபி சரண் அவர்கள் இல்ல இந்த ஊருக்கான லிமிட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி எஸ்பிபி சரண் அவர்கள் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாமே அப்படிங்கும்போது, அவங்களுக்கும் சேர்த்து குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஸ்ரீனிவாஸ் அவர்களுமே சொல்லியிருக்காராமா. இந்த மாதிரி சின்ன செல்ல சண்டை அவங்க 2 பேத்துக்குள்ள வந்து போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 பேர நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பாடியிருக்கீங்க. உங்களுக்குள்ள செம்மையான டேலண்ட் இருக்கு. அடுத்த வாரம் வந்து திருச்சியில செலக்ஷன் நடக்க போகுது. அங்க வாங்க, அங்க உங்கள செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரியுமே சொல்லியிருந்திருக்காங்களாமா. அண்ட் அதில ஒரு சிலர கட்டாயமா செலக்ட் பண்ணியே ஆவணும் அப்படின்னு ஸ்ரீனிவாசும், இன்னொரு புறம் எஸ்பிபி சரணும் வந்து ஒத்த கால்ல நின்றுருக்காங்க. அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி செலக்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழியா சரிகமபா சீனியர்ஸ்க்கான ஆடிஷன் அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீசன் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த சீசன பத்தி என்ன நெனைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்போட இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகர் விஷால் ரீசென்ட்டா சண்டைக்கோழி படத்த பத்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ட் இன்னைக்கு நெறைய பெரிய ஸ்டார்ஸ் வந்து நெறைய வருஷம் ஃப்ளாப் படம் குடுத்திருந்தாலுமே, ஒரு சூப்பர் ஹிட் படம் போதும் அவங்க இண்டஸ்ட்ரியில நிலைச்சு நிக்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு படங்கள் வந்துட்டே இருக்கும். ஃப்ளாப் படம் குடுத்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு படங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில வளரும் ஹீரோக்களுக்கு அப்படி கதையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. செல்லமே படம் ஹிட். பட் இருந்தாலும் நான் வந்து வீட்லயே தான் இருந்தேன். அந்த டைம் தான் சண்டைக்கோழி படம் எடுக்கிறதா லிங்குசாமி சார் வந்து பண்றதா கேள்விப்பட்டேன். அண்ட் விஜய் சாருக்கு சொல்லி விஜய் சார் நோ சொன்னாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். உடனடியா நான் லிங்குசாமி சார பார்த்து அப்ரோச் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஒரு டைம் சூர்யா சாருக்கு அந்த கதை போயிருக்கு. அவரு வந்து ஓகே சொல்லுவாரா? மாட்டாரா? நமக்கு கிடைக்குமா? அப்படின்னு ஏகப்பட்ட பயத்தோட இருந்தேன். பட் அந்த கதை வந்து எனக்கு அப்ப கிடைச்சிச்சு. விஜய் சார், சூர்யா சார் பண்ற படத்துல நான் இருக்கேன் அப்படின்னதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சண்டைக்கோழி படம் பண்ணும்போதே எனக்கு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் அதே மாரி அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து லிங்குசாமி சார் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாரி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி விஷால் சொல்லியிருந்தாரு. சண்டைக்கோழி படத்த பத்தி விஷால் சொல்லியிருந்தது ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.